சாயங்காலம் நேரம் ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சத்தான ஸ்நாக்ஸ் செஞ்சு விடுங்க. அதுக்காக 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டு கோதுமை மாவு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஓரளவு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு அது நல்லா வடிகட்டி வேறு பேனுக்கு மாற்றிக்கிற தூசி எது இருந்தாலும் வந்துடும். அதுக்காக நம்ம வடிகட்டிக்கிறோம். நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக ராகி மாவு சோள மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் உள்ளே சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அந்தளவுக்கு நல்லா கிளறி இறக்கிக்கோங்க. கைப்பு இருக்கிற அளவு சூடு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி கையில் லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எல்லாம் தட்டினதுக்கு அப்புறமா ஒரு இட்லி குக்கரில் வச்சு ஒரு 7 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.